வந்து ஓரளவு தான் நம்ம கிட்ட கையில இருக்கு. ஸோ சில்வர் வந்து உற்பத்தி அதிகமா இருக்கிறனால, சில்வரோட ரேட் வந்து கோல்டோட அதிகமாயிரும். அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்களே, அது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? வெள்ளிக்கு எப்போதுமே டிமாண்ட் இன்னும் அதிகமாகுமே தவிர, குறைவதற்கான வாய்ப்புகள் தற்போது உள்ள காலகட்டத்துல கிடையவே கிடையாது. வெள்ளி தான் டிமாண்டபிள். அதுக்கு நெறைய மைனிங் கிடையாது. அதனால தான் சைனா என்ன சொல்றாங்க, எங்க நாட்டுக்கே அது நெறைய தேவைப்படுது. அதனால நாங்க இஷ்டப்பட்டபடிலாம் நாங்க என்ன பண்ண மாட்டோம் இனிமே, குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால தான் வெள்ளி இந்த அளவு ஏறிட்டு இருக்கு. வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு பத்திரமா வச்சுக்க, எங்கேயோ தூக்கி போட்டு வச்சிருப்பீங்க. இன்னைக்கு வீட்ல போய் தேடுறதா நம்ம வேலை. யாரா இருந்தாலும் வீட்ல இருக்க ஒரு துளி எள்ளி கூட மிஸ் பண்ணிடாதீங்க. லைக் வெள்ளிக்கு அடுத்தபடியாக ஒரு உலோகம் ஏறுமா, அது என்ன உலோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது காப்பர் தான். ஓ! கோல்டு வந்து ஓரளவு தான் நம்ம கிட்ட கையில இருக்கு. ஸோ சில்வர் வந்து உற்பத்தி அதிகமா இருக்கிறனால, சில்வரோட ரேட் வந்து கோல்டோட அதிகமாயிரும். அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்களே, அது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலாமா கோல்டு கூட உங்களுக்கு தங்க சுரங்கங்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. படம்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? கோல்டு மைனிங் எல்லாம் இருக்கு. ஆனா எங்கேயாவது வெள்ளி சுரங்கம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. இல்ல. ஆக்சுவலா சுரங்கத்துல இருந்து வெட்டி எடுக்கப்படுவது வெள்ளி அல்ல. வெள்ளி எங்கன்னு தெரியுமா வருது? ஜிங்க் மாதிரி பொருட்களை தயாரிக்கும்போது, எடுக்கும்போது வரக்கூடிய ஒரு உபகரணமாக அடுத்து வரக்கூடிய இன்னொரு ஒரு உதிரி பொருள் தான் வெள்ளி. ஆக்சுவலா வெள்ளி தான் டிமாண்டபிள். அதுக்கு நெறைய மைனிங் கிடையாது. ஸோ வெள்ளி ரொம்ப கம்மியா இருக்குது. ஆனா, அதனால தான் சைனா என்ன சொல்றாங்க, எங்க நாட்டுலருந்து நாங்க வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தோம் வெள்ளிய. இப்ப எங்க நாட்டுக்கே அது நெறைய தேவைப்படுது. அதனால நாங்க இஷ்டப்பட்டபடிலாம் நாங்க என்ன பண்ண மாட்டோம் குடுக்க இனிமே, மாட்டோம். குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால தான் வெள்ளி இந்த அளவு ஏறிட்டு இருக்கு. இல்லன்னா வெள்ளி நமக்கு நெறைய கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இப்ப வெள்ளி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது கையில. ஆனா, நான் ஏற்கனவே சொன்னேனே பார்த்தீங்களா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல ஒரு பேட்டரிக்கு 25லிருந்து 50 கிராம் வெள்ளி தேவைப்படுது. அப்ப என்ன பண்ணுவாங்க? இண்டஸ்ட்ரியல் யூசேஜ்க்கு வெள்ளி அதிகமா தேவைப்பட ஆரம்பிச்சிருக்கு இப்ப ரொம்ப அதிகமா. ம். ஆனா நம்மள்ட்ட கையிருப்பு இல்ல. அங்கருந்து வெளிநாட்டுலருந்து இறக்குமதியும் பண்ணிக்க முடியல. அங்க எல்லாரும் அவங்க ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ ஈவன் யுஎஸ்ல வந்து இது ஒரு அரிய வகை உலோகமாக கன்சிடர் பண்றேன் அப்படிங்கிறாரு அவரு. ஸோ இந்த மாதிரி வெள்ளிக்கு இஷ்டத்துக்கு வந்து உலக தலைவர்கள்லாம் அத வந்து பத்திரப்படுத்திக்கணும்னு வச்சுக்கிறாங்க. மைனிங் இண்டஸ்ட்ரி இல்ல. ஆனா இங்க நமக்கு தேவைப்பாடு என்ன ஆயிட்டே இருக்குது? அதிகமாயிட்டே இருக்கிறதுனால தான் வெள்ளி வந்து உங்களுக்கு இவ்ளோ வேகமா ஏறுது. வெள்ளியில வாலட்டாலிட்டி அதிகம். தங்கத்துல வந்து வாலட்டாலிட்டி உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். ஏன்னா தங்கத்த வந்து இன்னொரு வகையான ஒரு கரன்சியாக பார்க்குறாங்க. ஆனா தங்கத்த வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் ரொம்ப கம்மி. ஆனா வெள்ளிக்கு இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் வர வர இன்னும் அதிகமாயிட்டே போகுது. அதனால தான் தங்கத்தை விட ஒரு ஸ்டேஜ்ல வந்து மிஞ்சிருமா இந்த அளவு கிராம் வருமான்னு தெரியல. ஆனா வெள்ளிக்கு எப்போதுமே டிமாண்ட் இன்னும் அதிகமாகுமே தவிர, குறைவதற்கான வாய்ப்புகள் தற்போது உள்ள காலகட்டத்துல கிடையவே கிடையாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். எல்லாரும் மக்கள் வந்துட்டு தங்கம் இல்லன்னா என்ன வெள்ளி இருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியத்துல இருந்தாங்க. இப்ப காலகட்டத்துல பார்த்தா, ஐயோ! வெள்ளியோட விலை தான் அதிகமாகும். ஏன்னா வெள்ளிய வச்சு தான் நெறைய விஷயங்கள் பண்றாங்க. இன்ஜெக்ஷன் கூட அந்த வெள்ளி நீடில்ஸ் பண்றாங்க. ஆமா. நெறைய மெடிக்கல் விஷயங்கள் இண்டஸ்ட்ரிலயும் யூஸ் பண்றாங்க. ஆமா. எலக்ட்ரானிக்ஸ்ல யூஸ் பண்றாங்க. 5Gல யூஸ் பண்றாங்க. செமிகண்டக்டர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டர்ல யூஸ் ஓ! பண்றாங்க. ஓகே, ஓகே. சரிங்களா? ஸோ வெள்ளி வந்து சின்ன சின்னதா கிராம் கிராமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்குறாங்க. ஆனா கையிருப்பு எங்க இருக்குது? இல்ல. ஒரு காலத்துல வந்து நம்மகிட்ட வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு உலோகமாக அடுத்த 10, 15 வருஷத்துல மாறுவதற்கான வாய்ப்பு ஏன்னா இண்டஸ்ட்ரி வந்து இந்த இண்டஸ்ட்ரில நம்ம எதிர்பார்க்காத இண்டஸ்ட்ரி தான். நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் இப்ப இந்த 5 வருஷத்துல தான் அதிகமா ஆமா, இருக்குது. ஆமா. அதே மாரி சோலார் பேனல் பாருங்க அதிகமான அளவு அந்த பேனல்ல வந்து வெள்ளியோட உபயோகம் இருக்கு. அடுத்து இன்னும் 10 வருஷத்துல சோலார் பேனல் மூலமா பண்ணக்கூடிய மின்சாரத்த தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். அப்ப அங்க வெள்ளி தேவைப்படுதே! ஆனா வெள்ளியோட உபயோகம் நமக்கு ரொம்ப இல்லையே! உற்பத்தி இல்லையே! அது ஒரு துணை உபகரணம் மாரில வருது. அதனால தான் ஜிங்கோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அதனால வீட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு பத்திரமா வச்சுக்க. எங்கேயோ தூக்கி போட்டு வச்சிருப்பீங்க. ஆமா, வெள்ளி ஐட்டம்லாம். இனி ஆமா. அதெல்லாம் பத்திரப்படுத்தி வைங்க. ஏன்னா நீங்க கடையில கொண்டு போய் கேட்டு பாருங்க. அப்ப தெரியும் அதோட விலை என்னன்னு. சும்மா ரூ. 100க்கு வாங்குன வெள்ளி குங்கும சிமிழ் கூட இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 2000க்கு போயிட்டு இருக்கும். இன்னைக்கு வீட்ல போய் தேடுறதா நம்ம வேலை. யாரா இருந்தாலும் வீட்ல இருக்க ஒரு துளி எள்ளி கூட மிஸ் பண்ணிறாதீங்க. வெள்ளி விலை ஒரு பக்கம் உயர்ந்துட்டே போனாலும், நார்மலா விக்கிற இந்த கவரிங் ஜுவல்ஸா இருக்கட்டும், காப்பர் ஜுவல்ஸா இருக்கட்டும், இப்ப இமிடேஷன் ஜுவல்ஸ்ன்னு நெறைய வந்துச்சு. என்னதான் இருந்தாலும் ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்சா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அத தேடி நெறைய பேரு அதோட ரேட்டும் அதிகமாயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. அது உண்மைதானே மேம்? ஆமாப்பா. இப்ப இதெல்லாம் யூஸ் பண்ண முடியலன்னா, அடுத்து நம்ம எத தான் போவோம்? சொல்லுங்க. வேற எந்த உலகத்துல போய் நிக்கிறது நம்ம?
காப்பரோட யூசேஜ் ரொம்ப இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் தாம்மா அதிகம். காப்பர் வெசல்ஸா தான் யூஸ் பண்றோம். காப்பர வந்து எப்பயாவது ரொம்ப ரேரா தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆபரணமாக. பட் இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் லைக் வெள்ளிக்கு அடுத்தபடியாக ஒரு உலோகம் ஏறுமா? அது என்ன உலோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது காப்பர் தான். ஓ! சரிங்களா? ஆனா காப்பர்ல நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ, இல்ல வாங்க இதுலயோ முடியாது. இடிஎஃப் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாதுடாம்மா. ஸோ காப்பர் வாங்கணும் அப்படின்னா எப்படி வாங்குவாங்க அப்படின்னா, இன்னொரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட்ன்னு கேட்டீங்கன்னா, எம்சிஎக்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அங்க மட்டும் தான் நீங்க காப்பர வாங்க முடியும். ம். ஆனா அது வந்து அதுவுமே உங்களுக்கு பேப்பர் தான். நீங்க பிசிக்கலா பார்க்க முடியாது. ஸோ நீங்க வாங்கலாம். அல்லது ஷேர் மார்க்கெட்ல லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்காங்க. ம். கவர்ன்மென்ட்டோட ம். கம்பெனிஸே இருக்காங்க. ஹிந்துஸ்தான் காப்பர்ன்னு அதுக்கு பேரு. அந்த இத நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, காப்பர் ஏறும்போது கண்டிப்பா அந்த கம்பெனி ஷேர் விலை என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? ஏற ஆரம்பிச்சிடும். ம். காப்பர் யூசேஜ் மெயினா ஏசி வயர்ஸ்லலாம் பார்த்திருப்பீங்க. ஆமா. ஸோ நெறைய இடத்துல அந்த மாரி யூஸ் பண்றாங்க. ஸோ ஆமா. 3வது மெட்டலாக மெதுவாக இந்த காப்பருடைய பயன்பாடு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் ப்ரீசியஸ் மெட்டல் அளவுக்கு இந்த பேஸ் மெட்டல்ஸ் வராது. ஆனாலும் எம்சிஎக்ஸ்ல மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுல சில்வர், கோல்டு வாங்குறவங்கலாம் இருக்காங்க. இந்த 1 வருஷத்துல லட்சக்கணக்குல சம்பாதிச்சவங்களும் இருக்காங்க. அந்த லட்சக்கணக்குல அங்க விட்டவங்களும் இருக்காங்க. ஏன்னா, அங்க ஷார்ட் செல்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ பை பண்ணியிருந்தவங்களுக்கு நல்ல லாபம். ஆஹா விலை இறங்கிடும்னு நெனச்சவங்களுக்கு அங்க நஷ்டமாயிடும். ஸோ அந்த மாரி எம்சிஎக்ஸ்லயும் கோல்டு, சில்வர், காப்பர், நிக்கல், அலுமினியம் இந்த மாரி ப்ராடக்ட்லாம் ஒரு 9 ப்ராடக்ட் இருக்கு. அதெல்லாமே வந்து டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ன்னு சொல்லுவோம். கான்ட்ராக்ட்ல வாங்கி விக்கிறது. ஸோ நல்லா தெரிஞ்சவங்க அங்க போய் என்ன பண்ணுவாங்க, அங்க வாங்கி வச்சுக்கிட்டு அந்த ராலிய யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இது நம்ம இந்த ப்ரீசியஸ் மெட்டல் மாரி அதுக்கு ஒரு கேட்டகரி இல்ல. இருந்த போதிலும், இந்த இந்த நகைகள் எல்லாமே இந்த அளவு விலை அதிகமாக இருக்கும்போது, பெண்களுக்கு என்ன தேவைப்படும்? ஆல்டர்னேட் அப்படிங்கும்போது இந்த நகைகளுக்கா தான் வருவாங்க. அதனால தான் அதோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதே மாரி இருக்குது. கிளிட்டரிங் எல்லாம் அதே குடுக்குறாங்க. ஸோ அந்த நகைகள் இப்போ அவங்க இத யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் விலைய ஏத்தி வச்சு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால, அதனால தான் அதோட விலை ஏற்றம் என்பது அங்க தெரிகிறது. இப்ப வந்து 2020ல இப்போ ஒரு ரூ. 50,000 குடுத்து ஒரு 1 பவுன் நகை வாங்கிரலாம் மேம். இன்றைய சூழ்நிலைக்கு பார்த்தா அது 1,00,000 சில்ற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் ஒரு 5 வருஷம், 10 வருஷத்துக்கு அப்புறம் 2,00,000 ஆகலாம், 3,00,000 ஆகலாம். மக்கள் எதை நோக்கி போவாங்க? என்ன வாங்கணும்னு நெனைப்பாங்க? தங்கம் வாங்குவாங்களா? இல்ல தங்கம் ஏறுனா வெள்ளி ரேட்டும் ஏற தான் போது. வெள்ளி வாங்குவாங்களா? இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு புதிய விஷயம், இந்த புதிய ஆ தங்கம் மாதிரி ஒரு விலை மதிப்பற்ற ஒரு புது விஷயம் வருமா? இல்ல வெள்ளி மாதிரி ஏதாவது ஒரு புது விஷயம் வருமா? அதுக்கு மாறிருவாங்களா? எத நோக்கி மக்கள் போவாங்க? அதான் நான் முன்பே சொன்னேன்லப்பா. பெரிய, பெரிய நகைகள் வாங்குறது இப்போதே குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. நீங்க ஜுவல்லரி ஷாப்ல கேட்டு பாருங்க. அந்த பெரிய, பெரிய ஆரம், அந்த நெக்லஸ் வச்சிருந்த செஷன்ஸ்லலாம் இப்ப வந்து ஆளுங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. 1 பவுனு, 2 பவுனு அதுல நெக்லஸ் வருமா? மெல்லிசான நெக்லஸ், மெல்லிசான வளையல்கள். 1 பவுன்ல வளையல் எடுக்கணும் அப்படின்னாலே இப்பல்லாம் உங்களுக்கு எவ்வளோ ஆயிருது? ரூ. 1,50,000 கிட்ட ஆயிருது. 1 பவுன். ஸோ இந்த மாரி லைட் வெயிட் நகைகளுக்கு கொஞ்சம் மவுசு கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அல்லது 9 கேரட் கொண்டு வந்துருவாங்க. அதுல வந்து பெரிய லெவல்ல இருக்கும். உங்களுக்கு கருத்து போகாது. அத வந்து பெரிய நகைகளா வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அந்த மாரி நகைகளாக வாங்கி வச்சுக்குவாங்க. பட் அந்த நகைகளுக்கு கவர்மெண்ட்ல உங்களுக்கு அடமானம் கொடுக்கும் பட்சத்துல, அதுவும் உங்களுக்கு என்ன ஆயிடும்? ஃபேமஸ் ஆயிடும். இப்பொழுதைக்கு அவங்க வந்து நம்ம ஊர்ல வந்து 22 கேரட் தானே குடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க 18 கேரட்டுக்கும் நாங்க ஓரளவு மதிப்பீடு செஞ்சு, நாங்க உங்களுக்கு வந்து பிளட்ஜ் பண்ணீங்கன்னா, நாங்க பணம் குடுக்குறோம்ங்கிற அனவுன்ஸ்மென்ட் வந்துருச்சுன்னா, கண்டிப்பாக மக்கள் அடுத்து இந்த 18 கேரட், 9 கேரட் கோல்டுக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் எதிர்காலத்துல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து 22 கேரட், 24 கேரட்டுக்கு இந்த மாரி பணம் விலை ஏறிக்கிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஏறிட்டே இருக்கு. அதே போல தான 18 கிராமுக்கும், 9 கிராமுக்கும் ஏறும். ஆமா. அதே மாதிரி தான்ப்பா ஏறும். ஆனா லிக்விடிட்டி அப்படிங்கிறது இப்பொழுதைக்கு உங்களுக்கு என்ன 22 கேரட் தான் இருக்கு. ஈவன் 24 கூட கிடையாது. 22 கேரட் நீங்க ஜுவல்ஸா வாங்கும்போது மட்டும் தான், நெறைய உங்களுக்கு போய் கடையில குடுத்தீங்கன்னா, அடமானம் வச்சுக்கிறாங்க. பேங்க்ல குடுத்தீங்கன்னா, உடனே குடுக்குறாங்க. டாக்ஸ்லயும் நம்ம வந்து ஜுவல்ஸா வாங்கி வச்சிருந்தோம்னா, இந்த அளவு ஒரு ஒரு இத்தனை ₹1,00,00,000 வரைக்கும் வச்சிருக்கவங்களுக்கு டாக்ஸ் பர்ப்பஸும் இல்ல. ஸோ இந்த வசதிகள்லாம் இருக்கிறதுனால தான், அந்த நகைகள் மேல இருக்கக்கூடிய மோகம் இருக்குது. ஸோ இந்த விஷயம் அந்த 18 கேரட்டுக்கும் வரும் பட்சத்துல, மக்கள் அத நோக்கி என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த வசதிகள் ஏறுது. ஆனா இந்த வசதிகள்லாம் இல்லையே! கொண்டு போய் குடுத்தா நமக்கு பிளட்ஜ் பண்ணா எங்கருந்து உங்களுக்கு பணம் குடுக்குறாங்க? ஸோ அதனால தான் உங்களுக்கு 22 கேரட் வந்து இந்த அளவு மவுஸ்ல போயிட்டே இருக்குது. கண்டிப்பா. ஸோ தங்கம் எவ்வளோ முக்கியம்? வெள்ளி எவ்வளோ முக்கியம்? எல்லா விஷயத்தையும் எவ்வளோ பத்திரமா வச்சுக்கணும்? ஸோ வருங்காலத்தில மக்கள் எதை நோக்கி போவாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து நெறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.